வணக்கம். நான் உங்கள் காமராஜ் பேசுகிறேன். இன்று எதை பற்றி பேச போகிறோம்னா, இன்று உலகமே ஒருவித அச்சத்தோடு பார்க்கக்கூடிய இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரேலு ஈரானும் நம்ம இந்தியா காட்டிலும் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் இந்த போர்னால் நம்மளும் தான் பாதிக்கப்பட போகிறோம். எனவே அதை பற்றி எந்த வகையில் நம்ம பாதிக்கப்பட போகிறோம், எதனால் அந்த சண்டை வருது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இஸ்ரேலும் ஈரானும் பக்கத்து நாடு இல்லை. இஸ்ரேல்லேருந்து ஈரான் கிட்டத்தட்ட 2,600 கிலோமீட்டர். இந்த 2,600 கிலோமீட்டருக்கு இடையில் ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. முன்னாடிலாம் போர் வந்துச்சு அப்படின்னா இராணுவ வீரர்கள் பீரங்கி படையோடையும் துப்பாக்கியோடையும் நிற்பாங்க. குதிரைப்படை, அந்த படை, இந்த படை இன்னமெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே சிஸ்டம் தான். எல்லாம் ட்ரோன் ஷாட்டு. இங்கே இருந்துக்கிட்டு எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் ஒரே அடிச்சிருவாங்க. அப்படித்தான் அது போயிட்டுருக்கு. இப்போ உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரச்சனை நடக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஈரான், இஸ்ரேல் தான். இஸ்ரேல் ஏன் அடிக்கடி சண்டை போடுறாங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஹமாஸ்னு ஒரு தீவிரவாத அமைப்பு. அந்த தீவிரவாத அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் அடிக்கடி போர் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹமாஸ் யாருன்னா அவங்கள இயக்குறது ஈரான் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. யார்? இஸ்ரேல் நம்புகிறாங்க. அதனால் ரொம்ப காலமாக மிகப்பெரிய தாக்குதலாக நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த ஹமாஸ் தீவிரவாத படையை ரொம்ப துவம்சம் பண்ணி அதை ஓரளவு அதை கட்டுக்குள்ளே வச்சிடுறாங்க. அடுத்தவளை இவங்களை வளர்த்து விடுறது யார், இவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறது யார்? ஈரான் தான். இப்போ ஈரானை நம்ம தாக்கி ஆகணும் அப்படின்னு முடிவு கொடுத்துட்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அணு ஆயுதங்கள் இவங்கள்ட்ட இருக்குது. இதை உடனே நம்ம அழிச்சு ஆகணும். இன்னும் ஒரு மாதம் நம்ம அதை விட்டோம்னா இவங்க அதுக்கான அந்த அணு ஆயுதத்தை இதை முழுமைப்படுத்தி நம்மளையே தாக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு வித அச்சத்தோட இவங்க போர் தொடக்க ரெடி ஆகிடுறாங்க. இப்படி இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி யாருமே உலகமே எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு நினைச்சாங்கனாக்க 200 ஜெட்டு, 100 ட்ரோன் அங்கே இஸ்ரேல்லேருந்து 2,600 கிலோமீட்டர் தாண்டி இருக்க ஈரானில் ஒரு நொடி பொழுதில் அடிச்சிடுறாங்க. எதை அடிக்கிறாங்க அப்படின்னா, அங்கே உள்ள அணு ஆயுதம் எங்கே இருக்குதோ, எங்கே அதை உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த இடத்தையும், அந்த அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய அந்த விஞ்ஞானி வீடு, அந்த தளபதிகள் இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் கண்டறிஞ்சு உடனே ஒரு நொடி பொழுதில் அழிச்சு முடிச்சிடுறாங்க. இது எப்படி அழிக்கிறாங்கன்னா, உளவுப்படை யார்? அந்த இஸ்ரேலுடைய உளவாளிகள் இந்த ஈரானில் இருப்பாங்க. அந்த ஈரானியர்களை வச்சு அவங்க அதுக்குள்ளே தேவையானதை அவளுக்கு பொருள் உதவி எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க சொன்ன உடனே அந்த குறிப்பிட்ட டயத்தில் இந்த இடத்துல எல்லோரும் கூடியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரே நேரத்தில் 200 ட்ரோனு, 100 ஜெட்டு துமசம் ஆகிப்போச்சு. அந்த ஈரானே ஒரு என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அப்படி அடிக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அது வித்தியாசமான நாடு. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இஸ்ரேல் 1 கோடி தான் அங்கே மக்கள் தொகை. ஈரானில் 8.5 கோடி. மேலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட்டு ஈரானுக்கு, இஸ்ரேலுக்கு ஃபுல் சப்போர்ட்டு. ரெண்டாவது, எந்த நாடு தாக்குனாலும் அரணா உடனே அடித்து அதை ஏதாச்சும் ஒரு ஜெட்டு உள்ளே வந்துச்சுன்னா உடனே ஷூட் பண்ணி அதை தாக்கக்கூடிய வல்லமை அந்த இஸ்ரேலுக்கு இருக்குது. அதனாலேயே நாங்கள் உலகத்திலே பெரிய நாடு, இந்த போர் இதில் போர் யுத்தியை கையாளுறதுல பெரிய நாடுங்கிறத வாழ்ந்துட்டு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கிற நாடில் இந்த மாதிரி இஸ்ரேல் ஈரானை அடித்த உடனே இவங்களும் நினச்சிட்றாங்கனாக்கு இவங்க நம்மளை யாருமே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அலட்சியமாக இருக்கிறாங்க இஸ்ரேலு. திடீர்னு நேற்று நினச்சிட்டாங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் இவங்களும் அதே மாதிரி ட்ரோன் ஷாட்டையும் அந்த ஏவுகணையும் தாக்கி 2,600 கிலோமீட்டர் இங்கேருந்து அடித்து அங்கே உள்ள முக்கியமான தலைநகர்களை தாக்குறாங்க. உலகமே ஆச்சரியப்படுது, எப்படி இது சாத்தியமானுச்சு. ஏன்னா இஸ்ரேல் பலம் பொருந்திய நாடு இல்லை அப்படின்னா. இருந்தாலும் சண்டை வந்துருச்சு. இவங்களை கூட திருப்பி மறுபடியும் இவங்க தாக்க மிகப்பெரிய தாக்குதலை 2 நாடும் சந்திச்சிருக்கு. இதனால் என்ன ஆக போகுதுன்னா, கச்சா எண்ணெயுடைய விலையாறு கண்டிப்பாக ஏறும். ஏறினா என்ன ஆகும்? நம்முடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். இந்த வீழ்ச்சி அடையின் விளைவு என்ன ஆகும்? உணவுப் பொருளுடைய விலைவாசி கூடும்.
உணவுப் பொருள் மட்டும் கிடையாது, எல்லா வகையான இதுவும் கூடும். எங்கேயோ இருக்கிற நாடுகள் சண்டை போடுறதுனால அதோடைய பாதிப்பு நம்ம நாட்டுக்கும் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் வரும். என்ன காரணம்னா, எண்ணெய் வளங்கள் அதிகமாக உள்ள நாடுகள் அந்த ஏரியா, அந்த அந்த பகுதிகள், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ உலகம் அடுத்த 3வது உலகப் போரை நோக்கி போயிருமோ அப்படின்ற ஒரு வித அச்சம் பரவலாக இருக்குது. இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஈரான்கிட்ட அணு ஆயுதத்தை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க, அணு ஆயுதம் எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் இப்போ தான் வந்து அணு ஆயுதத்தை நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோம்னா, நாங்களுடைய கல்விக்காண்டி, எஜுகேஷனுக்காண்டி நாங்கள் வச்சுருக்கோம், ஆராய்ச்சிக்காண்டி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, இஸ்ரேல்கிட்ட இருக்குது, அவங்க நினச்சா தாக்கிடுவாங்க. ஆனால் இன்னொரு நாடுகிட்ட இருக்க போகும்போது அச்சப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து அமெரிக்கா சப்போர்ட்டு, அமெரிக்காவுடைய போர் தளவாடங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அது உலநாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. கண்டிப்பாக வந்து அந்த 3ஆம் உலகப் போர் வந்துடக்கூடாதுங்கிறது என்னை போன்ற நபர்களுக்கு எண்ணம். உங்களுக்கும் அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இப்போ தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அங்கே ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அது கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆனால் இந்த போர் வந்து உலகம் முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை, ஒரு பொருளாதார ஒரு வளர்ச்சியை வந்து பாதிக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். அதனால் எல்லாருமே சமாதானத்தை நோக்கி போகணும். ஏற்கனவே சொன்னது மாதிரி, இந்த மனிதர்கள் ஏன் இந்த பதவிக்கு மற்றதுக்கும் ஆசைப்படுறாங்கன்னு தெரியல. அந்த இயற்கை என்னைக்கு அந்த பூமி சுழற்சியை நிப்பாட்ட போகுதுன்னு தெரியல. அன்றைக்கி நம்ம என்ன ஆகும்னே தெரியல. அதனால் நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறது என்ன தெரியுமா? சமாதானம், சமாதானம், சமாதானம். 2 நாடுகளும் மனம் விட்டு பேசி போர் பதட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். நன்றி, வணக்கம். யாரும் என்னுடைய சேனல் உங்கள் காமராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் அடுத்தடுத்த நல்ல செய்திகளை போட முடியும். நன்றி, வணக்கம்.